Hi everyone. Welcome to Daily Current Affairs section. நாம இப்போ டிசம்பர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் கமாமரேட் மைத்ரி திவாஸ் ஆன் ஓகேவா. ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷ் எந்த டேல இந்த மைத்ரி திவாஸ் அப்படின்றத செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மைத்ரி திவாஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ மைத்ரி திவாஸ் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஷிப் திவாஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷ் எந்த டேல இந்த மைத்ரி திவாஸ் அப்படின்றத கமமரேட் பண்றாங்க அப்படின்னா டிசம்பர் 6 தான் பண்றாங்க. ஓகேவா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் 6ல தான் இந்தியா பங்களாதேஷை ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ 1971ல இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வார் நடந்தது. எதுக்காக? பங்களாதேஷோடைய இண்டிபெண்டன்ஸ்க்காக வார் நடந்தது. அதுக்கப்புறமா தான் பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா பங்களாதேஷை ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் டிசம்பர் 6 1971ல ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டேவை என்னன்னு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா மைத்ரி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இந்த இயர் 2021ல இருந்து தான் மைத்ரி திவாஸ் அப்படின்றத இந்தியா அண்ட் பங்களாதேஷுக்கும் நடுவில் செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் ஆல்ரெடி இந்தியா இந்த மைத்ரி திவாஸ் அப்படின்றத பங்களாதேஷ் கூட மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் கூட செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 18 கண்ட்ரிஸோட இந்த மைத்ரி திவாஸ் அப்படின்றத இந்தியா செலிப்ரேட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெல்ஜியம், யூஎஸ்ஏ, யூகே, ஜப்பான், மலேசியா, ஓகேவா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் சவுதி அரேபியா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற 18 கண்ட்ரிஸோட இந்தியா ஆல்ரெடி இந்த மைத்ரி திவாஸ் அப்படின்றத செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா. அண்ட் இந்த டிசம்பர் 6 இருக்கு இல்லையா, இந்த டிசம்பர் 6 இன்னொரு டே என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகா பரிநிர்வாணா திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் 6 இருக்கு இல்லையா, இது யாருடைய டெத் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் இருக்கார் இல்லையா. ஓகேவா. ஸோ அவருடைய டெத் ஆனிவர்சரி தான் எப்போ அப்படின்னா டிசம்பர் 6. ஓகேவா. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபாதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம அம்பேத்கரை தானே சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபார்ம் பண்ணதே யாரு அப்படின்னா அம்பேத்கர் தான். ஸோ அவருடைய டெத் ஆனிவர்சரி டிசம்பர் 6 நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகா பரிநிர்வாணா திவாஸா எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த இயர் இவருடைய 65th டெத் ஆனிவர்சரியை அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவருடைய இந்த டெத் ஆனிவர்சரி அதுவுமா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார் இல்லையா, அவர் பெங்களூர்ல ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ பெங்களூர் யூனிவர்சிட்டியில பேஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா BR அம்பேத்கர். ஓகேவா. ஸோ BR அம்பேத்கர் ஸ்கில் அண்ட் எக்கனாமிக் யூனிவர்சிட்டி அப்படின்றது தான். ஓகே. ஸோ சாரி, BR அம்பேத்கர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம், ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் யூனிவர்சிட்டி. ஸோ இதை எந்த பிளேஸ்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. அண்ட் பெங்களூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கா. ஓகேவா. ஸோ கர்நாடகாவுடைய சிஎம் யாரு அப்படின்னா பசவராஜ் பொம்மை அப்படின்ற பர்சன் தான் சிஎம் இருக்காங்க. அண்ட் தவார்சந்த் கெஹ்லோட் அப்படின்ற பர்சன் கவர்னரா இருக்காங்க. ஸோ டிசம்பர் 6 இந்தியா அண்ட் பங்களாதேஷ்கான மைத்ரி திவாஸாவும் அண்ட் மகா பரிநிர்வாணா அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய டெத் ஆனிவர்சரியாவும் டிசம்பர் 6 அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிசம்பர் 1 அப்படின்றத நம்ம என்னென்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? BSF டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வேர்ல்ட் எய்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமா. ஓகேவா. ஸோ டெய்லி நம்ம படிக்கிற ஒவ்வொரு டேஸையுமே டெய்லி ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் மறக்காது. ஓகேவா. ஸோ டிசம்பர் 1 BSF டேவா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் வேர்ல்ட் எய்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்ட் எய்ட்ஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எண்ட் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் எய்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த இயற்கான தீம். ஓகேவா. அண்ட் டிசம்பர் 1 நாகாலாந்து ஸ்டேட் ஃபார்மேஷன் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ டிசம்பர் 2 என்ன டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஓகேவா. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி எந்த டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டிசம்பர் 2 அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 3 இன்டர்நேஷனல் டே ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேவா. ஸோ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி எந்த டே அப்படின்னா
டிசம்பர் 3 வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 2 இருக்கு இல்லையா, அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி மட்டும் இல்லாம இன்னொரு டேவும் செலிப்ரேட் பண்றோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே. ஓகேவா, ஸோ டிசம்பர் 2 வந்து 2 டே செலிப்ரேட் பண்றோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி ஒன்னு, இன்னொன்னு வந்து வேர்ல்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டிசம்பர் 2 தான் வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் டிசம்பர் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் டே ஒன்னு, இன்னொன்னு வந்து இந்தியன் நேவி டே. ஓகேவா, ஸோ என்னென்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்தியன் நேவி டே ஒன்னு அண்ட் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா டிசம்பர் 4 தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அண்ட் டிசம்பர் 5 இருக்கு இல்லையா, ஓகேவா, சோ டிசம்பர் 5 வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு சாயில் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமா. ஓகேவா, சோ என்ன டே அப்படின்னா வேர்ல்ட் சாயில் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 5 வந்து இன்னொரு டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் வாலண்டியர்ஸ் டேவாவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ டிசம்பர் 5 வந்து நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வேர்ல்ட் சாயில் டே அண்ட் இன்டர்நேஷனல் வாலண்டியர் டே. இது ரெண்டுமே எப்போ அப்படின்னா டிசம்பர் 5 தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். India and Russia 2+2 ministerial dialogue has held in. So இந்த 2+2 ministerial meeting வந்து ஆல்ரெடி யூஎஸ் கூட யூகே கூட எல்லாம் நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த 2+2 மீட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 2 மினிஸ்டரும் அதே பொசிஷன்ல இருக்கிற ரஷ்யால இருக்கிற 2 மினிஸ்டரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் மெயினா இந்த 2+2ல எந்த மினிஸ்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் மினிஸ்டர். ஸோ ஃபாரின் மினிஸ்டர் அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பிளஸ் இன்னொரு மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஓகேவா, ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து கண்டக்ட் பண்றதை தான் நம்ம 2+2 மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ எந்த கண்ட்ரி கூட வேணா எடுத்துக்கலாம், யூஎஸ் கூட இல்ல யூகே கூட பிரான்ஸ், எந்த கண்ட்ரி கூட இவங்க 2+2 மீட்டிங் நடத்தினாலும் அந்த மீட்டிங்கை யாரு கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிளஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கும் நடுவுல நடக்கிற இந்த 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் இருக்கு இல்லையா, இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து இந்த 2+2 மீட்டிங் அப்படின்றத வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ரஷ்யனுடைய பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, யாரு விளாடிமிர் புட்டின் அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா, யாரு இவங்க தானே. ஓகேவா, சோ இவங்க யாரு அப்படின்னா ரஷ்யாவுடைய பிரசிடென்ட். ஓகேவா, சோ இந்த பர்சன் வந்து ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் ரஷ்யாக்கான சமிட் வந்து நடக்குது. ஓகேவா, அண்ட் இந்த சமிட் வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21st எடிஷன். 21st எடிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ரஷ்யா சமிட் இருக்கு இல்லையா. ஓகேவா, ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ரஷ்யன் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, யாரு விளாடிமிர் புட்டின் அப்படின்ற பர்சன் வந்து இந்தியாவுக்கு ரீசெண்டா வந்திருக்காங்க. அண்ட் இந்த 2+2 டயலாக் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியால தான் நடக்க போகுது. அண்ட் எந்த பிளேஸ்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து நடக்க போகுது. ஓகேவா, அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் யாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா ஜெய்சங்கர் அப்படின்ற பர்சனா. ஓகேவா, அண்ட் டிஃபென்ஸ் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ராஜ்நாத் சிங் அப்படின்ற பர்சன் தான் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா வந்து இருக்காரு. ஓகேவா, அண்ட் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா யார் இருக்கா அப்படின்னா செர்கே லாவ்ரோவ் அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செர்கே சுகோய் அப்படின்ற பர்சன் வந்து ஓகேவா, சோ சுகோய்க் அப்படின்ற பர்சன் தான் ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா வந்து இருக்காங்க. சோ இந்த 4 மினிஸ்ட்ரியும் சேர்ந்துதான் நியூ டெல்லியில ஃபர்ஸ்ட் டைமா இந்த இந்தியா அண்ட் ரஷ்யாக்கான 2+2 சமிட்டை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, சோ நிறைய இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மெயினா வந்து இப்போ ஆப்கானிஸ்தானுடைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா, சோ அதை பத்தின டிஸ்கஷன் தான் வந்து இந்த மீட்டிங்ல கொண்டு வர போறாங்க. அண்ட் ரஷ்யாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாஸ்கோ அப்படின்றது தானே கேபிட்டல். அண்ட் கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரூபல் அப்படின்றது தான் வந்து ரஷ்யனுடைய கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், who among the following has been re-elected as a president of Gambia. ஓகேவா, சோ காம்பியா கண்ட்ரியான
கண்ட்ரியுடைய பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அவரை வந்து அகைன் ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ செகண்ட் எலெக்ஷன்ல இப்ப நடந்த எலெக்ஷன்ல அகைன் எந்த பர்சனை காம்பியா சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரீஎலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அடாமா பாரோ அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீஎலெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் காம்பியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டல் எதுவா இருக்கு அப்படின்னா பஞ்சூல் அப்படின்றதுதான் வந்து அதோடைய கேபிட்டலா வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் அதோடைய கரன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டலாசி அப்படின்றதுதான் வந்து டலால்சி அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய கரன்சியா வந்து இருக்கு. ஓகே, சோ பஞ்சூல் அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல், டலாலசி அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய கரன்சியா இருக்கு. சோ செகண்ட் டைமா வந்து எந்த பர்சன் எலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அடாமா பாரோ அப்படின்ற பர்சனை எலெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் எந்த இயர்ல பிரசிடென்ட் ஆனாரு அப்படின்னா 2016ல தான் பிரசிடென்ட் ஆனாரு. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து யாரு பிரசிடென்டா இருந்தா அப்படின்னா இந்த யஹாயா ஜமாயா அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து காம்பியால 22 இயர்ஸா பிரசிடென்டா இருந்த பர்சன். ஓகேவா? சோ 22 வருஷமா பிரசிடென்டா இருந்த இந்த யஹாயா ஜமாயா அப்படின்ற அந்த பர்சனை பீட் பண்ணி 2016ல ஃபர்ஸ்ட் டைமா காம்பியாவுடைய பிரசிடென்ட் ஆனது யாரு அப்படின்னா அடாமா பாரோ அப்படின்ற பர்சன் தான் வந்து ஆனாரு. சோ இப்ப நடந்த 2021ல நடந்த இந்த ரீஎலெக்ஷன்ல வந்து இவர் யாரை பீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒசைனு டார்போ அப்படின்ற பர்சன் இருக்காங்க இல்லையா. ஓகேவா? சோ இவங்களை பீட் பண்ணி அகைன் வின் பண்ணது அடாமா பாரோ அப்படின்ற பர்சன். ஓகேவா? அண்ட் ரீசெண்டா யூகேல இருந்து ஒரு கண்ட்ரி வந்து ரிபப்ளிக் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. எந்த கண்ட்ரி? பார்படோஸ் கண்ட்ரியா? ஓகேவா? எந்த கண்ட்ரி அப்படின்னா பார்படோஸ் கண்ட்ரி தான் வந்து ரீசெண்டா யூகேக்கு கீழே இருந்தா அவங்களுக்கு வந்து 1967 ஐ திங்க் 67லயே வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. பட் இருந்தாலும் குயின் எலிசபெத் தான் வந்து அங்க மெயின் பர்சனா இருந்து வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பார்படோஸ் கண்ட்ரி வந்து ரிபப்ளிக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் பார்படோஸ் உடைய பிரசிடென்டா வந்து யாரு பதவி ஏற்றா அப்படின்னா சாண்ட்ரா மான்சன் அப்படின்ற பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் பார்படோஸ், ரிபப்ளிக் ஆஃப் பார்படோஸ் கண்ட்ரி. ஓகே, அண்ட் இதோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் டவுன் அப்படின்றது தான் வந்து இதோடைய கேபிட்டலா இருக்கு. அண்ட் இதோடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாலர் தான் வந்து இந்த கண்ட்ரியோடைய கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which of the following will become the first airline to use a sustainable aviation fuel produced on a commercial scale? ஓகேவா? சோ எந்த ஏர்லைன்ஸ் வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் இருக்கு இல்லையா, இது எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய வேஸ்ட் அண்ட் கிரீஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா? அண்ட் ஃபேட்ஸ், கொழுப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இதுல இருந்துதான் வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃப்ளூ அப்படின்றத வந்து மேக் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லோ கார்பன் எமிஷனா வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ஃபியூலை யூஸ் பண்றது மூலியமா கார்பன் நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஃபியூலை விட இது வந்து கார்பனை வந்து கம்மியா வெளியிடுது. ஸோ அதனாலதான் வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இது கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்ல வந்து யார் யூஸ் பண்ண போறா, எந்த ஏர்வேஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்ல வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? அண்ட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அந்த நெட் ஜீரோ கார்பன் இருக்கு இல்லையா. ஓகேவா? சோ இந்த நெட் ஜீரோ கார்பன் அப்படின்றத எந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2050க்குள்ள அச்சீவ் பண்றதா வந்து கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதோடைய ஒரு பார்ட்டா தான் சோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்ல இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூ வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பை 2030க்குள்ள, ஓகேவா, சோ எப்போ பை 2030க்குள்ள 10% ஆஃப் ஃபிளைட்ஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா? சோ அது இந்த 10% ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து வேர்ல்ட்ல ரன் ஆகுற இந்த 10% ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெயினா இந்த ஃபியூலை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும். ஸோ கார்பன்
குளோபல் வார்மிங்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் வந்து அதிகமாயிட்டு வர்றது எதனால, இந்த கார்பன் எமிஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கிறதுனால. ஸோ எல்லா செக்டர்ஸ்லயுமே வந்து நம்ம அதை கம்மி பண்றதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ ஏர்வேஸ்ல வந்து அவங்க நார்மலா யூஸ் பண்ற ஃபியூலை கம்மி பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்டா எந்த ஏர்வேஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபியூலை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலிப்ஸ். ஓகேவா, பிலிப்ஸ் 66 ரிஃபைனரி தான் வந்து இந்த சஸ்டைனபிள் ஃபியூல் இருக்கு இல்லையா, அதை வந்து யாருக்கு கொடுக்குறா அப்படின்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as the Central Provident Fund Commissioner in the Employees Provident Fund Organization. So EPFO இருக்குல்ல, அதோடைய full form என்ன, Employees Provident Fund Organization. அதோடைய சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கமிஷனரா, ஓகேவா. ஸோ கமிஷனரா எந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீலம் ஷமீராவ் அப்படின்ற பர்சனை தான் வந்து இபிஎஃப்ஓடைய சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கான கமிஷனரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் எந்த போஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல டைரக்டர் ஜெனரல் போஸ்ட்ல இருந்த நீலம் ஷமீராவ் அப்படின்ற பர்சனை இப்போ வந்து இபிஎஃப்ஓ வந்து சென்ட்ரல் ப்ராவிடென்ட் கமிஷனரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, என்னன்னு பார்த்தோம், நாகையுடைய சேர்மனா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஓகேவா. ஸோ அவங்களோட அதோடைய சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்கா உபாத்யா அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீசெண்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து who among the following will become the next president of FICCI, ஓகேவா. ஸோ ஃபிக்கியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம், ஓகேவா. என்னது, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஆஃப் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அதோடைய பிரசிடென்டா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா சஞ்சீவ் மெஹ்தா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, ஓகேவா. அண்ட் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎம்டி ஆஃப், அதாவது சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இருக்கா, ஓகேவா. ஸோ அதோடைய சேர்மன் அண்ட் எம்டி தான் யாரு அப்படின்னா சஞ்சீவ் மெஹ்தா அப்படின்ற பர்சன். அண்ட் இவர் ஃபிக்கில வந்து எந்த பொசிஷன்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்டா இருந்தார், ஓகேவா. ஸோ விபி அப்படின்றது என்ன, வைஸ் பிரசிடென்டா வந்து இந்த ஃபிக்கி அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்கு இருந்தாரு. இப்போ இந்த ஃபிக்கி அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடென்டா வந்து இந்த பர்சன், அதாவது சஞ்சீவ் மெஹ்தா அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, ஓகேவா. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உதய் சங்கர் அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றாங்க, ஓகேவா. இவருடைய அப்பாயின்மெண்ட் வந்து 2020 தான் ஆச்சு, ஓகேவா. ஸோ ஃபிக்கியோடைய பிரசிடென்டா இருந்த உதய் சங்கரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் பிரசிடென்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சஞ்சீவ் மெஹ்தா அப்படின்ற பர்சன் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உதய் சங்கருக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா சங்கீதா ரெட்டி அப்படின்ற பர்சன் தான் இருந்தாங்க, ஓகேவா. ஸோ சங்கீதா ரெட்டியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது உதய் சங்கரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா அப்படின்னா சஞ்சீவ் மெஹ்தா அப்படின்ற பர்சன் தான் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, ஓகேவா. அண்ட் இந்த ஃபிக்கி இருக்கு இல்லையா, இது எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1927ல ஸ்டார்ட் ஆச்சு, ஓகே. அண்ட் இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் யாருடைய அட்வைஸ்க்கு கீழே இந்த ஃபிக்கி அப்படின்ற ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி இருக்காரு இல்லையா, ஓகேவா. ஸோ அவருடைய அட்வைஸ்க்கு கீழே தான் 1927ல இந்த ஃபிக்கி அப்படின்ற ஆர்கனைசேஷனை இந்தியன் பிசினஸ் மேன் இருக்கிற ஜிடி பிர்லா அப்படின்ற பர்சன் அண்ட் புருஷோத்தம் தாஸ் தாக்கூர் தாஸ் அப்படின்ற பர்சன், ஓகேவா. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் புருஷோத்தம் தாஸ் தாக்கூர் தாஸ் அப்படின்ற பர்சனும் அண்ட் ஜிடி பிர்லா அப்படின்ற பர்சன், ஓகேவா. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 1927ல மகாத்மா காந்தி அட்வைஸ்க்கு கீழே இந்த ஃபிக்கி அப்படின்ற ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு, ஓகேவா. அண்ட் ரீசன்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா சஞ்சீவ் மெஹ்தா அப்படின்ற பர்சன். அவர் வந்து சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் உடைய சேர்மன் அண்ட் எம்டியா இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்,
வாட் இஸ் தி நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சர்வே வெசல்? ஓகேவா, ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சர்வே வெசல் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சர்வே வெசல் இருக்கு இல்லையா, ஓகேவா, இந்த சர்வே வெசல் வந்து ஃபுல்லாவே இத மேக் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில தான் வந்து இதை மேக் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு இண்டிஜீனியஸ் சர்வே வெசல் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஸோ அது நேம்லயே இருக்கா சர்வே வெசல் அப்படின்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கோஸ்டல் ரீஜியன் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஷிப். ஓகேவா, இன்னும் பெட்டர் மேரிடைம் கோஸ்டல் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து அதோடைய செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டியை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஏரியால இருக்கிற மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஓகேவா, ஸோ அதையெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக இந்தியாலேயே மேக் பண்ண ஒரு சர்வே வெசல் தான் வந்து இந்த இது. ஓகே, அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா INS சந்தியாக் அப்படின்றது. அண்ட் இது எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொல்கட்டால தான் வந்து இந்த ஷிப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் 2018ல வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, டோட்டலா வந்து இந்த 4 சர்வே வெசலை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சர்வே மிஷனான INS சந்தியாக் அப்படின்றத எந்த ஆர்கனைசேஷன் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கார்டன் ரீச் ஷிப் பில்டர் இன்ஜினியர். இது எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ கொல்கட்டால இருக்கிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர் இன்ஜினியர் தான் வந்து இந்த INS சந்தியாக் அப்படின்றத வந்து பில்ட் பண்ணது. ஓகேவா, ஸோ டோட்டலா எத்தனை பில்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டோட்டலா 4 வந்து இந்தியாலேயே வந்து பில்ட் பண்ண போறாங்க. அதுல 1 பில்ட் பண்ணது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 இருக்கு இல்லையா, சர்வே வெஷல் ஷிப், இதை வந்து யாரு மேக் பண்ண போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா L&T இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ L&T தான் வந்து ரிமைனிங் இருக்கிற 3 ஷிப்பை வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கொல்கட்டால தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்டா இந்தியாலேயே இன்டிஜீனியஸா வந்து மேட் பண்ண சர்வே வெஷல் தான் வந்து INS சந்தியாக் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், மேரிடைமை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஸோ நேவல் நம்மளோட இந்தியன் நேவி இருக்கு இல்லையா, அதோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இந்தியன் நேவல் சீஃபா வந்து எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஸோ இந்தியன் நேவி சீஃபா வந்து ரீசெண்டா தானே அந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரிக்குமார் அப்படின்ற பர்சன். ஓகேவா, யாரு, ஹரிக்குமார் அப்படின்ற பர்சனை தான் ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் நேவி டே வந்து நம்ம எந்த டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், December 4 வந்து நம்ம இந்தியன் நேவி டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரீஹாப், ரெடியூசிங் எலிஃபென்ட் ஹியூமன் attacks using bees has been recently launched in which state? ஓகேவா, ஸோ இந்த ரீஹாப் அப்படின்ற ப்ராஜெக்ட் அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, ரெடியூசிங் எலிஃபென்ட் ஹியூமன் அட்டாக்ஸ். ஓகேவா, ஸோ யூசிங் பீஸ் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ரீசெண்டா எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்றாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்டா இந்த ரீஹாப் அப்படின்றத வந்து எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா March 2021ல இதை எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கர்நாடகால லான்ச் பண்ணாங்க. கர்நாடகால லான்ச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆனதால அகைன் இந்த வந்து இன்னொரு ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும். ஓகேவா, ஸோ யானைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலை பிரதேசங்கள்ல காடு நிறைஞ்ச அந்த பிளேஸ்ல இருக்கிற யானைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துருது. ஓகேவா, ஸோ மக்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துட்டு அது அமைதியா இருக்கான்னு கேட்டா இல்ல, அவங்க பண்ற அந்த விவசாய நிலத்தை வந்து அழிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த யானையுடைய அட்டாக்னால நிறைய பேர் வந்து இறக்கவும் செய்யறாங்க. ஓகேவா, ஸோ ரெக்கார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இந்தியால யானையினுடைய அட்டாக்னால மட்டுமே 500 பேருக்கு கிட்டத்தட்ட 500 பேர் வரைக்கும் இறக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு வருஷத்துல 500 பேர் வரைக்கும் இறக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணணும், இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா யானைக்கும் வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதனால மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் வேணும். அண்ட் அந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இருக்கக்கூடாது, காஸ்ட் எஃபெக்டிவாவும் தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போதுதான் வந்து இந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி இருக்கு இல்லையா,
தேனீக்கள் இருக்கு இல்லையா, சோ அத வச்சு வந்து ஒரு இது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அந்த தேனீக்களை வச்சு ஒரு ஃபென்ஸ் மாதிரி கட்டுறாங்க. ஓகே, சோ மக்களுடைய வாழ்விடம் இருக்கு இல்லையா, அதோடைய எண்ட்ல, காடுடைய எண்டு அண்ட் மக்கள் வாழும் இடத்துக்கான அந்த ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஹனிபீஸ்க்கான பாக்ஸ வந்து லைனா அடுக்குறாங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரியான பாக்ஸ வந்து லைனா ஃபென்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஃபென்ஸ் அப்படிங்கிறது என்ன, வேலி போடுவோம் இல்லையா, ஓகேவா, சோ அந்த மாதிரி வேலி மாதிரி போட்டு பாக்ஸ வரிசையா வச்சு அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கால கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, சோ இதை தாண்டி யானை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேனீக்கள் வந்து அதுல இருந்து ரிலீஸ் ஆகுமா. ஓகேவா, சோ யானை இருக்கு இல்லையா, அது வந்து தேனீக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகும். பயப்படும் சொல்ல முடியாது, ரொம்பவே இரிட்டேட் ஆகும், இரிட்டேட் அண்ட் அனாய் ஆகும். ஓகேவா, சோ தேனீக்கள் இருந்தது அப்படின்னா, ஏன்னா அதோடைய டங் அண்ட் கண்ணுக்குள்ள அது போயிருமோ அப்படின்றதுனால யானைகள் வந்து தேனீக்களுக்கு ரொம்பவே அனாய்ட் அண்ட் இரிட்டேட் ஆகும். சோ இத இந்த ஃபென்ஸை தாண்டி அதை வர ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து அந்த ஃபென்ஸ்ல நிறைய பீ பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்குமா, சோ அது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி நிறைய தேனீக்கள் வர ஆரம்பிச்சிடும். சோ அதனால யானை வந்து வந்த வழியாவே போயிடும். இதனால மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, யானைக்கும் வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஹனி பாக்ஸை வந்து நம்ம ஃபென்ஸா யூஸ் பண்றதுனால ஃபார்மர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேனி ஹனிபீஸை இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன ஆகும், சோ தேனீக்கள் வந்து வளர்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு இன்கமும் வருமா. ஓகேவா, சோ இந்த தேனை வந்து அவங்க சேல் பண்றதுனால என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு சைட் பை சைட் இன்கமுமே வரும். அதனாலதான் வந்து இந்த மெத்தடை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, கர்நாடகால தான் வந்து மார்ச் மந்த் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இதனால 70% ஆஃப் தி அட்டாக் வந்து கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஸ்ஸாம்ல தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் அஸ்ஸாம்ல 2014ல இருந்து 2019 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த இயர்ல இருந்து 14ல இருந்து 2019 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோட்டலா 332 பேர் வந்து இந்த யானையால அட்டாக் ஆயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய நிலங்கள் இருக்கு இல்லையா, சோ அவங்க பயிர் பண்ண லிச்சியா இருக்கலாம், அங்க விளையிற பொருள்கள் எல்லாமே வந்து நிறையவே வந்து சேதமாயிருக்கு. ஓகேவா, அண்ட் இந்த ரீஹேப் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, யானைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, அதனால மக்களுக்கும் வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. அண்ட் பிளஸ் மக்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமுமே வருது இந்த ஹனிபீஸை வந்து அவங்க பண்றதுனால. அண்ட் இந்த ஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேலியை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பாக்ஸ வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வச்சு அதை ஒரு ஸ்ட்ரிங் மூலியமா வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ரீசெண்டா எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அசாம் ஸ்டேட்ல தான் வந்து இத கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அசாமுடைய கேபிட்டல் வந்து டிஸ்பூர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அசாமுடைய சிஎம் யாரு, ஹேமநந்த பிஸ்வ சர்மா அப்படின்ற பர்சன். அண்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னா, ஜெகதீஷ் முகி அப்படின்ற பர்சன் தான் வந்து கவர்னரா இருக்காங்க. ஓகேவா, அண்ட் மேகாலயாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஷிலாங் அப்படின்றது வந்து அவங்களுடைய என்னவா இருக்கு, ஷிலாங் அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டல். அண்ட் கொராட் சங்மா அப்படின்றவங்க வந்து சிஎம்ஆ இருக்காங்க. அண்ட் மணிப்பூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இம்பால் அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல். பிரேன் சிங் அப்படின்றவங்க வந்து சிஎம்ஆ இருக்காங்க. நாகாலாண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோஹிமா வந்து அவங்களுடைய கேபிட்டல். அண்ட் நேஃபுரியோ அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ இருக்காங்க. அண்ட் அருணாச்சல பிரதேஷோடைய சிஎம் வந்து பேமா காண்டோ அப்படின்ற பர்சன். அண்ட் அருணாச்சல் பிரதேஷோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட்டாநகர் அப்படின்றது தான் அவங்களுடைய கேபிட்டலா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which of the following state government launched Hummer Afen budget web portal? ஓகேவா, சோ இந்த ஹமர் அஃபன் பட்ஜெட் வெப் போர்ட்டல் அப்படின்றத எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக் கிட்ட இருந்து அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் இல்ல சஜஷனை வந்து கேட்கறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கான பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான பட்ஜெட்ல எந்த மாதிரியான சஜஷன் இல்ல ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பப்ளிக் கிட்டேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்து அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா, இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ரெக்கமெண்டேஷனை இந்த ஹமர் அஃபன் பட்ஜெட் போர்ட்டல் மூலியமா வந்து சொல்லலாம். ஓகேவா, அண்ட் இந்த போர்ட்டல் வந்து நமக்கு நார்மலா யூஸ் பண்ற ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இது மூலியமா நம்மளுடைய சஜஷனை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அண்ட் ஜார்க்கண்டுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹேமந்த் சோரன் அப்படின்ற பர்சன் தான் வந்து சிஎம்ஆ இருக்காங்க. அண்ட் கவர்னரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திரௌபதி முர்மு அப்படின்ற பர்சன் தான் வந்து ஜார்க்கண்டுடைய
கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட், who among the following has awarded Asia's most creative entrepreneur? ஓகேவா, சோ ஏசியாவுடைய மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆண்டர்பிரனரா யார செலக்ட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட் எந்த யாரு கொடுத்தா அண்ட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கா ஏசியாக்கான பிசினஸ் சமிட் இருக்கு இல்லையா, ஓகேவா, சோ பிசினஸ் சோசியல் ஃபோரம் அப்படின்றது இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துபாயில நடந்தது. ஓகேவா, அண்ட் துபாயில நடந்த இந்த ஈவெண்ட்ல தான் இந்த ஏசியாஸ் மோஸ்ட் கிரியேட்டிவ் அவார்டு அப்படின்றத பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இமேஜ் பார்க்கும்போது தெரியுது டோட்டலா எத்தனை அவார்டு வாங்குறாங்க, 2 அவார்ட்ஸ் வாங்குறாங்க இல்லையா. அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஏசியாஸ் மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆண்டர்பிரனர், அண்ட் இன்னொரு அவார்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏசியாஸ் மோஸ்ட் இனோவேட்டிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. இந்த 2 அவார்டுமே ஒரே ஒரு பர்சன் தான் வாங்கியிருக்காரு. அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விவேக் பால் அப்படின்ற பர்சன் தான் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா, அண்ட் இவர் எந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி கிரேட் இந்தியா பிலிம் ஃபெஸ்டிவலுடைய ஃபவுண்டர். ஓகே, 3 இயர்ஸ் பேக் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாரு, தி கிரேட் இந்தியா பிலிம் ஃபெஸ்டிவல். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் பிலிம்ஸ்க்கான ஒரு இனோவேட்டிவ் பிளாட்ஃபார்ம் தான் வந்து இது. ஓகே, ஸோ ஏசியாவுடைய மோஸ்ட் இனோவேட்டிவ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற அவார்டு வந்து இதுக்கு தான் கிடைச்சது, தி கிரேட் இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற அந்த ஒண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சினிமா அடிக்ட்ஸ் 9 அப்படின்றதோடைய ஃபவுண்டரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விவேக் பால் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா, ஸோ இந்த சினி ஃபீல்ட்ல அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக தான் ஏசியாஸ் மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆண்டர்பிரனர் அண்ட் ஏசியாஸ் மோஸ்ட் இனோவேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இந்த 2 கேட்டகரிக்கு கீழே விவேக் பால் அப்படின்ற பர்சனுக்கு ஆப்பிரிக்கா ஏசியா பிசினஸ் சமிட் துபாயில நடந்த இந்த சமிட்ல வந்து ரீசெண்டா அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், OPPO has signed a MOU with which IIT for scholarship program? ஓகேவா, ஸோ OPPO வந்து எந்த ஐஐடி கூட வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. OPPO வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, அந்த ப்ரோக்ராமுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜீனியஸ் பிளஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த ஜீனியஸ் பிளஸ் அப்படின்றத யாரு கொண்டு வந்தா OPPO தான் வந்து இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஐஐடில என்ஐடில நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன எக்ஸாம் எழுதணும், ஆஃப்டர் 12th அப்புறமா ஜேஇ எக்ஸாம் எழுதுவோமா. ஓகேவா, சோ இந்த ஜேஇ எக்ஸாம்ல நமக்கு எடுக்கிற மார்க்ஸ் அண்ட் ரேங்கை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த காலேஜஸ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். சோ இந்த ஜேஇ ரேங்கை பேஸ் பண்ணி அந்த ஹோல்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து யாரு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா OPPO வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால இருக்கிற எல்லா ஐஐடிஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ ஃபர்ஸ்டா இந்த காலேஜ் கூட இந்த எம்ஓயூக்கு வந்து OPPO சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி டெல்லி கூட. ஓகேவா, சோ இந்த ஜேஇ ரேங்கை பேஸ் பண்ணி ஐஐடி டெல்லியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜீனியஸ் பிளஸ் ப்ரோக்ராம்க்கு கீழே OPPO இருக்காங்க இல்லையா, OPPO ஃபோன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்டா ஐஐடி டெல்லியில கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேசஸ்ல வந்து இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் ஐஐடி காலேஜஸ் எல்லாத்துலயுமே வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, இதை வந்து 2nd and 4th இயர்ல வந்து ரெனுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஜிபிஏ மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அந்த மார்க்ஸ் வந்து 80% மேல இருந்தா இல்ல 80% இருந்தா இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து ரெனுவலும் 2nd இயர் அண்ட் 4th இயர்ல ரெனுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை எந்த 2 பேரை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா OPPOவும் ஐஐடி டெல்லியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which country will host World Archery Championship in 2025? So இந்த World Archery Championship 2025 எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னா சவுத் கொரியா தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ சவுத் கொரியா தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்றாங்க. எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவாங்ஸூ அப்படின்ற பிளேஸ்ல. ஓகேவா, கவாங்ஸூ அப்படின்ற பிளேஸ்ல 2025ல நடக்க போற வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பை ஹோஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா சவுத் கொரியால இருக்கிற கவாங்ஸூ அப்படின்ற பிளேஸ்ல ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2022ல ஹுண்டாய்க்கான வேர்ல்டு கப் ஆர்ச்சரி, ஓகேவா, ஸோ வேர்ல்ட் கப் ஆர்ச்சரிக்கான
ஸ்டேஜ் 2 வந்து யாரு ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் சவுத் கொரியால இருக்கிற கவான்சோ அப்படின்ற அந்த பிளேஸ்ல தான் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹுண்டாய் வேர்ல்ட் கப் ஸ்டேஜ் 2 இருக்கு இல்லையா ஆர்ச்சரியில, இது வந்து ஷாங்காய்ல கண்டக்ட் பண்றதா இருந்தது. பட் இப்போ சைனால வந்து டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால இந்த ஈவெண்ட்டை வந்து எங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியாவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 2025ல வேர்ல்டு ஆர்ச்சரி யூத் சாம்பியன்ஷிப். ஓகேவா? சோ வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் நடக்கிறது என்னமோ சைனால, வேர்ல்டு ஆர்ச்சரி யூத் சாம்பியன்ஷிப் வந்து எந்த கண்ட்ரில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனடால நடக்க போகுது. ஓகேவா? ஸோ 2025ல வேர்ல்டு ஆர்ச்சரிக்கான யூத் சாம்பியன்ஷிப்பை ஹோஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா கனடா தான் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் இந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாவை சேர்ந்த அன்சன் அப்படின்ற பர்சன். ஓகேவா? அண்ட் இந்த இயர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடந்தது இல்லையா, அதுல வந்து 3 கோல்டு மெடலை வின் பண்ண பர்சன் தான் இவங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்ச்சரி அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து சவுத் கொரியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் ரீசெண்டா ஏசியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் நடந்ததா, எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், டாக்கால நடந்ததா. ஓகேவா? சோ லாஸ்ட் மந்த் தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடந்தது. ஏசியன் சாம்பியன்ஷிப் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து டாக்கால நடந்தது. இதுல 15 மெடல்ஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருந்தாங்க அப்படின்னா சவுத் கொரியா தான் இருந்தாங்க. டோட்டலா இதுல 10 ஈவெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க நடந்தது. ஓகே, பங்களாதேஷ்ல நடந்த இந்த ஏசியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல மொத்தமா எத்தனை ஈவெண்ட் இருந்தது அப்படின்னா 10 ஈவெண்ட்ஸ் இருந்தது. அந்த 10 ஈவெண்ட்ஸ்ல 9 ஈவெண்ட்ல கோல்டு மெடலை வின் பண்ணது யாரு அப்படின்னா சவுத் கொரியா தான் வின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 9 கோல்டு, 3 சில்வர் அண்ட் 3 பிரோன்ஸ் மெடலை வின் பண்ணி 15 மெடல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சவுத் கொரியா தான் இருந்தாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இந்த ஏசியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல செகண்ட் பிளேஸ்ல வந்து இருந்தாங்க. அண்ட் இந்தியா வந்து 1 கோல்டு வின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இவங்க மிஸ் பண்ண அந்த 1 கோல்டை வின் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியா தான் வின் பண்ணாங்க. ஜோதி சுரேகா வேணம் அப்படின்ற பர்சன் தான் வந்து அந்த கோல்டை வின் பண்ணது. ஓகேவா? ஸோ 2025க்கான வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் அண்ட் 2022ல நடக்கிற ஹுண்டாய் வேர்ல்ட் கப்கான ஸ்டேஜ் 2 இந்த 2 ஈவெண்ட்டும் கவான்ஜூ சவுத் கொரியால இருக்க அந்த பிளேஸ்ல நடக்க போகுது. 2025க்கான வேர்ல்டு ஆர்ச்சரி யூத் சாம்பியன்ஷிப் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனடால நடக்க போகுது. அண்ட் வேர்ல்டு ஆர்ச்சரி ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் ஆர்ச்சரி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஆர்ச்சரி ஃபெடரேஷன் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாசன் சுவிட்சர்லாண்ட்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which country has topped in ICC test rankings? So இந்த ICC test rankingsல எந்த கண்ட்ரி வந்து அகைன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் இல்ல, இந்தியா தான் வந்து அகைன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா 2 டெஸ்ட் மேட்ச் நடந்தது இல்லையா, யாருக்கு அகைன்ஸ்டா, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா நடந்தது. அதுல ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து டிரா பண்ணாங்க அண்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்சை வந்து இந்தியா தான் 372 ரன்ஸ்ல வந்து நியூசிலாண்டை பீட் பண்ணி வின் பண்ணாங்க. அந்த வின்னிங் மூலியமா ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்ஸ்ல இந்தியா வந்து அகைன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஓகேவா? ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்ல அண்ட் செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா நியூசிலாந்து வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் ஐசிசி உடைய ஓடிஐ ரேங்கிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் டே இன்டர்நேஷனல் இருக்கு இல்லையா, ஓகேவா, அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் 2020 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா இங்கிலாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா இந்தியா. ஓகேவா? ஸோ டெஸ்ட் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்தியா, செகண்ட் நியூசிலாந்து. ஓகே, அண்ட் ஓடிஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து, செகண்ட் இங்கிலாந்து. அண்ட் 2020 ரேங்கிங்ல இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஓகேவா, இந்த ரேங்கிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா, எதுல
வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஸ்ரீலங்கா அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு அப்படின்னா பாகிஸ்தான். அண்ட் ஐசிசி உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா துபாயில இருக்கு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் இந்த நியூசிலாந்து அண்ட் இந்தியாக்கான செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்தது இல்லையா, அதுல வந்து அஜீஷ் பட்டேல் அப்படின்ற பர்சன் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்களா, ஓகேவா. ஸோ தேர்ட் பர்சனா அஜேஷ் பட்டேல் அப்படின்ற நியூசிலாந்து பர்சன் வந்து ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டை எடுத்த தேர்ட் பர்சனா வந்து இருந்திருக்காரு, ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து 2 பர்சன் வந்து இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பர்சன் யாரு அப்படின்னா அனில் கும்ப்ளே. அண்ட் இந்த நியூஸை பத்தின டீடைல்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம், ஓகேவா. ஸோ ஜெம் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்க, செகண்ட் பர்சன் வந்து அனில் கும்ப்ளே அப்படின்ற பர்சன், அண்ட் தேர்ட் பர்சனா அஜீஷ் பட்டேல் அப்படின்ற பர்சன் ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டை எடுத்ததும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் எங்க நடந்தது அப்படின்னா மும்பை வான்கடே ஸ்டேடியம்ல தான் வந்து இந்த மேட்ச் நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி ஹாஸ் won தி FIH Men's Hockey Junior World Cup 2021. ஃபர்ஸ்ட் இந்த ஹாக்கி ஜூனியர் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, இது எங்க நடந்தது அண்ட் எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்க நடந்தது அப்படின்னு 12th எடிஷன் எங்க நடந்தது அப்படின்னா புவனேஸ்வர், இந்தியால ஒடிசால இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல தான் வந்து இது நடந்தது, ஓகேவா. ஸோ கலிங்கா ஸ்டேடியம்ல தான் வந்து ஃபைனல் மேட்சுமே நடந்தது. எத்தனாவது எடிஷன் அப்படின்னா இது வந்து 12th எடிஷன். அண்ட் இது எந்த டேல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நவம்பர் 24ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 5 வரைக்கும் இந்த மேட்ச் வந்து நடந்தது. டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 16 கண்ட்ரிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வின் பண்ணது யாரு, இந்த ஜூனியர் மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணது யாரு அப்படின்னா அர்ஜென்டினா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க, ஓகேவா. யாருக்கு அகெயின்ஸ்டா வின் பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டா. ஜெர்மனி வந்து இதுல ரன்னர் அப் ஆயிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த ஹாக்கி ஜூனியர் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, ஜெர்மனி வந்து டோட்டலா எத்தனை டைம் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 6 டைம் வந்து வின் பண்ணிருக்காங்க, ஓகேவா. ஸோ அவங்கள பீட் பண்ணி அர்ஜென்டினா வந்து அவங்களுக்கான செகண்ட் கப்பை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி எந்த இயர் அர்ஜென்டினா வின் பண்ணாங்க அப்படின்னா 2005ல வின் பண்ணிருக்காங்க. அகைன் இப்போ 2021ல இந்த கப்பை வந்து வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஜூனியர் மென்ஸ் வேர்ல்ட் கப் இருக்கு இல்லையா, இத ஒரு தடவைக்கு மேல, அதாவது 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் அந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல வின் பண்ண கண்ட்ரிஸ் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் 3 கண்ட்ரிஸ் தான் வந்து ஒரு தடவைக்கு மேல வின் பண்ணிருக்காங்க. அதுல ஜெர்மனி வந்து டோட்டலா 6 டைம் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அர்ஜென்டினா வந்து இந்த இயர் வின் பண்ணதோடு சேர்த்து டோட்டலா 2 கப்பை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான். 2001 அண்ட் 2016ல வந்து இந்தியா இந்த மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப்பை வந்து 2 டைம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2021ல நடந்த 12th எடிஷன் ஆஃப் மென்ஸ் ஹாக்கி ஜூனியர் வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு, அர்ஜென்டினா. ஸோ செகண்ட் பிளேஸ் பிடிச்சது யாரு அப்படின்னா ஜெர்மனி. அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து பிரான்ஸ், ஓகேவா. அண்ட் இந்த பிரான்ஸ் மெடலுக்கான மேட்ச் அவங்க யாருக்கு அகைன்ஸ்டா விளையாண்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா தான் விளையாண்டாங்க. ஸோ இந்தியா வந்து பிரான்ஸ் கிட்ட தோத்ததுனால இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4th பொசிஷன், ஓகேவா. ஸோ தேர்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் தான் வந்து இருக்கு. அண்ட் இந்த ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன், இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ஹெட் குவார்டர்ஸுமே லாசேன் சுவிட்சர்லாந்துல தான் வந்து இதுக்கான ஹெட் குவார்டர்ஸும் இருக்கு. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வேர்ல்ட் கப்னால எப்படி நடக்கும், எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1979லயே வந்து மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1979ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் உமன்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1989ல. இது ஆரம்பிச்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா உமன்ஸ்க்கான ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, ஓகேவா. அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த இயர் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்ஜென்டினா தான் வந்து இதை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்,
which tennis federation has won the Davis Cup 2022? ஓகேவா, ஸோ இந்த டேவிஸ் கப் இருக்கு இல்லையா, இந்த எந்த கேமுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னா டென்னிஸ் கேமுக்கு ரிலேட்டட் ஆனது. இதை டென்னிஸ் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அண்ட் இந்த டேவிஸ் கப்ல மென்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த டேவிஸ் கப் அப்படின்றது மென்ஸ்க்கான டென்னிஸ் வேர்ல்டு கப். ஓகேவா, ஸோ இதே மாதிரி உமன்ஸ்க்கான ஒரு வேர்ல்டு கப்புமே இருக்கு. ஓகேவா, பெலி ஜீன் கிங் கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உமன்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெலி ஜீன் கிங் கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லாஸ்ட் மந்த் இந்த கப் நடந்தது. இதை வின் பண்ணதும் எந்த கண்ட்ரி வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா தான் வந்து உமன்ஸ் கேட்டகரியிலையும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மென்ஸ்க்கான வேர்ல்ட் கப் டேவிஸ் கப்பை வின் பண்ணதும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்த ஈவெண்ட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 பிளேஸ்ல வந்து நடந்தது. ஆஸ்திரியால நடந்தது, இன்ஸ்பர்க் அப்படின்ற பிளேஸ்ல நடந்தது, அண்ட் ஸ்பெயின்ல வந்து மேட்ரிட்ல வந்து நடந்தது, அண்ட் இட்டாலிலையும் ஒரு பிளேஸ்ல வந்து நடந்தது. ஓகேவா, ஸோ இந்த டேவிஸ் கப் அப்படின்றத டோட்டலா எத்தனை பிளேஸ்ல கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 3 பிளேஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் ரஷ்யா இருக்காங்க இல்லையா, இந்த கப்பை 15 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் டைம் அவங்க வின் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2006ல வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 15 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த டேவிஸ் கப்பை ரஷ்யா வந்து இந்த 2021ல வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, யாருக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் மேட்ச் குரோஷியாக்கு அகைன்ஸ்டா தான் வந்து இந்த டேவிஸ் கப் அப்படின்றத வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ டேவிஸ் கப் அப்படின்றது டென்னிஸ்ல நடக்கிற வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல மென்ஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ உமன்ஸ்க்கான செப்பரேட் ஈவெண்ட் வந்து பெலி ஜீன் கிங் கப் அப்படின்றதும் நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த 2021ல இந்த டென்னிஸ்ல நடக்கிற மென்ஸ் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் உமன்ஸ் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் ரெண்டையுமே வின் பண்ணது யாரு அப்படின்னா ரஷ்யா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் ரஷ்யா தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி கொடுப்பாங்க இல்லையா, ஓகேவா, டேவிஸ் கப் உடைய மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரே ருபெல் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து என்ன அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பெலி ஜீன் கப்பா இருக்கட்டும், டேவிஸ் கப்பா இருக்கட்டும், இல்ல கிராண்ட் ஸ்லாம் கப்பா இருக்கட்டும், அண்ட் ஹோப்மன் கப், இது எல்லாமே எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் டென்னிஸ்க்கு ரிலேட்டடான கப்ஸ் தான். இது எல்லாமே யார் ஹோஸ்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன கப், டேவிட் கப், பெலி ஜீன் கிங் கப், கிராண்ட் ஸ்லாம் அண்ட் ஹோப்மன் கப். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கப்ஸ் எல்லாமே யாரு ஹோஸ்ட் பண்ணுவா அப்படின்னா இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, அண்ட் இந்த டேவிஸ் கப் இருக்கு இல்லையா, இதோடைய ஃபைனல் மேட்சை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ல நம்பர் 2 பிளேயரா இருக்கிற டேனியல் மெட்வெடேவ் அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த டேவிஸ் கப்கான ஃபைனல் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், who among the following has won the Saudi Arabian Grand Prix? ஓகேவா, சோ சவுதி அரேபியால நடந்த இந்த F1 ரேஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் ஹாமில்டன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அண்ட் 2021ல இவருடைய எத்தனாவது வின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 8th வின். அண்ட் இவருடைய ஓவரால் கெரியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து அவருக்கு 103வது 103 தேர்ட் வின். ஓகேவா, ஸோ 100th வின்னா இவர் வின் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யனை தான் வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டா அவர் வின் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் அண்ட் கத்தார், இது ரெண்டையுமே வந்து இந்த பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021ல மேக்ஸ் வெஸ்டப்பன் டோட்டலா எத்தனை கிராண்ட் பிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலா 9 கிராண்ட் பிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரிமைனிங் இன்னும் ஒரே ஒரு கிராண்ட் பிக்ஸ் இருக்கு. அதை வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த இயர் வந்து இந்த F1 ரேஸ் இருக்கு இல்லையா அதுல டாப் பொசிஷன் சாம்பியன் வேர்ல்ட் சாம்பியனா யார் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் டேனியல் ரெக்கார்டோ வந்து இந்த இயர் இட்டாலி கிராண்ட் பிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டெஃபன் ஓகன் வந்து எதை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹங்கேரி அப்படின்றத ஹங்கேரி கிராண்ட் பிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க. வால்டாரி போட்டாஸ் அப்படின்ற பர்சன் வந்து டர்க்கி கிராண்ட் பிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது மட்டும் இல்லாம எஸ்டெஃபன் ஓகன் அப்படின்ற பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா, யாரு அப்படின்னா எஸ்டெஃபன் ஓகன் அப்படின்ற பர்சன். இவங்க வந்து
எஸ்டெஃபன் ஓகன் வந்து எதை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் தான் வந்து ஹங்கேரியை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சாரி எஸ்டெஃபன் ஓகன் தானே இவர். ஓகே, ஸோ எஸ்டெஃபன் ஓகன் அப்படின்றவங்க ஹங்கேரியை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்ஜியோ ஃப்ரிஸ். ஓகே, ஸோ சாரி எஸ்டெஃபன் ஓகன் கிடையாது, எஸ்டெஃபன் ஓகன் ஹங்கேரி அப்படின்றத பார்த்துட்டோம். வெல்டாரி போல்டோஸ் வந்து டர்க்கி, டேனியல் ரெக்கார்டோ வந்து இத்தாலியை வின் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்ஜியோ ஃப்ரிஸ். ஓகேவா, ஸோ சர்ஜியோ ஃப்ரேஸ் அப்படின்றவங்க வந்து எந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசர்பைஜான் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அசர்பைஜான் கப்பை வின் பண்ணது யாரு அப்படின்னா சர்ஜியோ ஃப்ரேஸ் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த இயர் நடந்த 21 கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது இந்த பர்சன்ஸ் தான். ஓகே, இதுதான் டிசம்பர் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.